சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் முற்றுகை போராட்டம். சரியான முறையில் சிகிச்சை அளிக்காததால் விக்னேஷ் என்பவர் உயிரிழந்ததாக உறவினர்கள் புகார். கிண்டி அரசு மருத்துவமனைக்கு விக்னேஷை அழைத்து வந்தபோது மருத்துவர்கள் இல்லை என உறவினர்கள் கண்ணீர் மல்க புகார். மருத்துவமனையை நம்பி வரும் சாதாரண மக்கள் அலைக்கழிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் முறையான சிகிச்சை அளிக்கவில்லை. நோயாளிகளின் தொடர் குற்றச்சாட்டால் பரபரப்பு. கள ஆய்வு மேற்கொள்ள அரியலூர் வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு. ஜெயங்கொண்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சிலையை திறந்து வைத்தார். விசிக துணை பொதுச் செயலாளரும் தொழில் அதிபருமான ஆதவ் அர்ஜுனா வீட்டில் 2வது நாளாக அமலாக்கத்துறை சோதனை. சென்னை போயஸ் கார்டனில் உள்ள வீட்டில் நேற்று சோதனை நடத்தப்பட்ட நிலையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் தகவல். லாட்டரி அதிபர் மார்டின் தொடர்புடைய இடங்களிலும் தொடரும் அமலாக்கத்துறை சோதனை. 5 மாநிலங்களில் 20 இடங்களில் நேற்று சோதனை நடைபெற்ற நிலையில் இன்றும் சோதனை. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. மழைநீர் சாலைகளில் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் கனமழை. ஒகேனக்கலுக்கு காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 6500 கன அடியாக உயர்வு. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் 2வது நாளாக குளிக்க தடை. அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை பெய்து வருவதால் தடை நீட்டிப்பு. சென்னையை அடுத்த பூவிருந்தவல்லியில் மீண்டும் தலை தூக்கும் ஆட்டோ பந்தயம். வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் 5க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் சீறிப்பாயும் வீடியோ காட்சிகள் வெளியானது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே 6 வயது சிறுவன் கொலை. மது அருந்தி பணிக்கு வந்ததை அலுவலகத்தில் புகார் தெரிவித்ததால் சக ஊழியரின் குழந்தையை கொன்ற நபர் கைது. நெய்வேலியில் என்எல்சி நிறுவனத்தின் முதல் அனல் மின் நிலையத்தை இடிக்கும் பணி தொடங்கியது. ஆயுட்காலம் முடிவடைந்த நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கை. தஞ்சாவூர் மாவட்டம் பள்ளியூர் ஊராட்சியில் உள்ள 2 கிராமங்களை சாலியமங்கலம் பேரூராட்சியில் இணைக்க எதிர்ப்பு. பச்சைக்கோட்டை, கொட்டக்கொள்ளமேடு கிராமங்களை சேர்ந்த கிராம மக்கள் போராட்டம். மண்டல மகர விளக்கு சீசனுக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று மாலை திறப்பு. நாளை அதிகாலை 3 மணிக்கு வழக்கமான பூஜைகள் நடைபெறும்.
கர்நாடகா கோவிட் ஊழல் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க அரசு முடிவு. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு 2 நாட்களில் வெளியாகும் என அமைச்சர் பாட்டீல் தகவல். டெல்லி மகாராஷ்டிராவில் மோசமடையும் காற்றின் தரக்குறியீடு. கட்டிடங்களே தெரியாத அளவிற்கு வெண்புகை சூழ்ந்துள்ளதால் மாசுபாட்டை குறைக்க கோரிக்கை. உத்தரப்பிரதேச அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு எதிராக இளைஞர்கள் தொடர் போராட்டம். தேர்வுகளை ஒரே நாளில் நடத்துவது குறித்து முடிவு செய்ய குழு அமைக்கப்படும் என்ற அரசின் அறிவிப்பை ஏற்க மறுப்பு. கார்த்திகை பௌர்ணமியையொட்டி வாரணாசி, ஹரித்வார், கங்கை நதிக்கரையில் குவிந்த மக்கள் புனித நீராடி வழிபாடு. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் திசநாயக்கவின் கட்சி அதிக இடங்களில் முன்னிலை. முடிவுகள் அறிவிக்கப்பட்ட 47 இடங்களில் 35 இடங்களை கைப்பற்றிய அதிபர் அனுரகுமார திசநாயக்கவின் கூட்டணி. நியூசிலாந்தில் மவோரி மக்களுக்கு எதிரான சட்ட திருத்த மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு. பழங்குடியினர் சமூகத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் தங்கள் பாரம்பரிய ஹக்கா முழக்கத்தை எழுப்பி மசோதாவை கிழித்து கண்டனம்.